வாங்க 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 மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கேன். பாத்தியா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்லா இருக்காங்களா. குமா, எந்த சிச்சுவேஷன்லயும் என் கையை மட்டும் விட்டுறாதடா. உயிரே போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. சாம்பார் ஆப் எனக்கு. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க உன்னை கல்யாணம் பண்ண வேண்டாம். உங்க அம்மாக்கு என் மேல எவ்வளவு அக்கறை, ரொம்ப பாசம் உங்க அம்மாக்கு என் மேல. உன்னை கட்டிட்டு நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. கடவுளே, எங்க வீட்டுக்காரருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவரை விட்டு போயிடணும். காயத்ரி, என்ன சொல்ற? நீ இல்லாம நான் எப்படி இருக்கிறது? என்ன குழம்பு வச்சாலும் நல்லா இல்லை நான் சொல்றேன். அவளே இன்னைக்கு உனக்கு இருக்குடி. அண்ணி, இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. மீன் குழம்பா? கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் கொடுக்க. என்ன குமா, செலவுக்கு ஒரு 500 ரூபா இருந்தா குடுறா, கையில 1 ரூபா கூட இல்ல. அப்படியே போட்டோம், முன்னாடி சொல்ல மாட்டியாடி. ஒரு நிமிஷம். இந்த பட்டு வச்சுக்கோ. ஏங்க, நான் டீ போட போறேன், உங்களுக்கு வேணுமா? போடு. ஏய் நில்லு, கொஞ்சம் பின்னாடி வா. இது என்ன நைட்டியா இல்ல லுங்கியா? எப்ப பார்த்தாலும் இப்படி தூக்கி தூக்கி சொருகிக்கிற. ஆம்பளைங்க நீங்க என்ன வேட்டிய இப்படி இறக்கியா கட்டிக்கிறீங்க? தூக்கி தானே சொருகிக்கிறீங்க. அதே மாதிரி பெண்கள் எங்களுக்கும் இந்த நைட்டிய தூக்கி சொருகுனாதான் பெண்மையே உணர்வோம். சாம்பார் ஆப் எனக்கு. பேக் கொடுங்க. இல்ல பரவாயில்ல, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் இருக்குது, டச் பண்ணாது. அப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப கிளம்பணும். இந்த ஃபைல்ல இன்னும் நிறைய வேலை இருக்கு. உடனே வா, இப்பதானே வந்தீங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, சாயங்காலமா போலாம். இன்னைக்குள்ள அதை முடிச்சு ஆகணும், சரியா? நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே கிளம்புறேன். சரி, நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். இந்தாங்க. என்னடா இது, காலையில இருந்து வியாபாரமே ஆக மாட்டேங்குது. ப்ரோ 4 7up ஒரு பெப்சி. ப்ரோ மொத்தம் 200 ரூபாய் ஆச்சு. ப்ரோ எனக்கு கண்ணு தெரியாது, இதுல எது 200 எது 500 ப்ரோ? ஓ ஐசி, உனக்கு கண்ணு தெரியாதா? அப்ப ஏமாத்திர வேண்டியதுதான். ப்ரோ இது 500 ரூபாய், இது 200 ரூபாய் ப்ரோ. அப்படியா ப்ரோ? அப்ப இந்த 500 ரூபாயில 200 எடுத்துட்டு மிச்சம் 300 ரூபாய் கொடு ப்ரோ. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எப்ப பாரு போன். ஷாப்பிங் பண்ண காசு கொடு. ஐயா எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங்கு ஷாப்பிங்கு ஷாப்பிங்கு. காசெல்லாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறப்பவே எல்லாம் செலவாயிருச்சு. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் போனை கொடு. நாங்கெல்லாம் மினிமம் பேலன்ஸே மெயின்டைன் பண்ண மாட்டோம். செக் பண்ணிக்க. ஹலோ அத்தை, உங்க ப்ராடக்ட் ரிவ்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். உங்க பையன் தம்மு, பிராந்தி, விஸ்கி, கஞ்சா, குட்கா இது எல்லாம் பழக்கமும் இல்லவே இல்ல அவருக்கு. ரொம்ப நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கீங்க நீங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் ஊர் உலகத்துல வேற யாருக்காச்சும் கிடைக்குமா? இத சொல்லதான் அத கூப்பிட்டேன். இல்ல வேற எதுவும் இல்ல. வச்சிடறேன். அதான் விஸ்கியே. பேலன்ஸ் பேடிஎம் பண்ணிடுறேன், இல்லன்னா நீ வன்மத்தை கக்கிடுவ. அமுதா, என்னங்க? கண்ணு வலிக்கு மருந்து போட்டிருக்கேன், அந்த மருந்தை பத்திரமா வை. ஏங்க, இந்த முனக்கடை வரைக்கும் போனோம், ஒரு 200 ரூபா இருந்தா கூட காய்கறி எல்லாம் வாங்கணும். முன்னாடியே கேட்க மாட்டியா?
இதில் எது 200 எது 500 அப்படி சொல்லு. இது 500 ரூபாய், இது 200 ரூபாய். 200 ரூபாய் போதும், கொடு. இரு எனக்கு சில்லறை வேணும். இந்த 500 ரூபாய் கொடுத்து சில்லறை மாற்றி எடுத்துட்டு வா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். இது ஒரு சேலஞ்சு. ஆக்சுவலாக இதில் இருக்கிற பிஸ்கட் வந்து நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்கட் சாப்பிடும்போது ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கலாம். சேலஞ்சுக்கு அக்செப்டடா? ஓகே. ஓகே. நீங்கள் எவ்வளோ பிஸ்கட் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ 500 ரூபாய் எடுத்துக்கலாம். A few moments later. யார் என்னதுன்னெலாம் பார்க்கறது கிடையாது. 10 ரூபா பிஸ்கட்டு பிரியாணி கட்டினா போதும். சாம்பார் ஆப்பு எனக்கு. டேய் தம்பி, சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? சும்மா இருக்க மாட்டேன். சொல்ல என்னடா பண்ற? சில்லி போட்டு இருக்கேன். அந்த ஈர வெங்காயம்னா எங்களுக்கு தெரியாதா? என்னடா வேலை பாக்குற நீ? உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. நல்லா நான் வேலை வைக்கிறேன். யாரு ஆள் இருந்தாதான் வேலை பாக்குறியா இல்லனா ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ கொடுக்குற 600 ரூபாய்க்கு இந்த வேலையை பெருசு தான், சரியா? உனக்கு 800 ரூபா சம்பளம் கட்டி 8 மாசம் ஆச்சு. இந்த நாளைக்கு நீ ஓட்டிட்டே இருக்க. டேய், சம்பளம்லாம் எனக்கு ஏத்தி கொடுக்க தெரியாதா? ஒழுங்கா வேலை பார்த்தா ஏத்தி கொடுக்க போறேன். இஷ்டம்னா வேலை பாருங்க, கிளம்பி போடா. அப்படிப்பட்ட வேலை எனக்குலாம் தேவையில்ல. நானா தொழில் செஞ்சு எங்க போனாலும் பொழைச்சுக்கிடுவேன். டேய் சிவா, டேய் தம்பி, டேய் மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? இங்க ஏரியால. மாப்பிள்ள இந்த மாதிரி எனக்கும் உனக்கும் ஒரு தகராறு ஆச்சுடா. வேலையை விட்டு நின்றான்டா. ஏதாவது வேலை இருந்தா என்ன பிடிச்சிக்கூடா. நம்ம வீட்டு பக்கத்துல அண்ணாச்சி கடை வச்சிருக்காரு. அவர் வேலைக்கு ஆள் வேணும்னு நேத்தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நீ வேணா வா, நான் போய் சேர்த்து விடுறேன். சரி மாப்பிள்ள, தரோம். என்ன மாப்பிள்ள நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தா, ஏன் திடீர்னு ஹோட்டலை விட்டு நின்ட்ட? ஆமா மாப்பிள்ள, நம்ம வெளியூர்ல இருந்து வேலை பார்க்க வந்தோம்னா அவன் சௌரியத்துக்கு என்ன நானும் பேசுவான். அதை நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதான் 4 வாரத்தை நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டு விட்டு வேலையை விட்டு. சரி வா, இதான் நம்ம அண்ணன் கடை. இவர் தான் நான் சொன்னேன்ல அந்த அண்ணன். அண்ணே சொல்லுப்பா. இவன் தானே அந்த புதுக்கோட்டைக்கார பையன். நல்லா வேலை வைப்பியா? அதெல்லாம் சூப்பரா வேலை வைப்பேன் முதலாளி. என்ன முதலாளின்ற? நீ முதலாளி இல்லையா? அந்த கடல எங்க முதலாளி? தம்பி வணக்கம் தம்பி. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எப்ப பாரு சோறாக்கி போடுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்படியே என்ன வேலை வச்சு வீட்டுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கா பாக்கலையா? ஏன்னா அப்படிலாம் அடைக்கலாம் வைக்க முடியாது. உன்னை யார் அடைச்சி வச்சது? வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே போய் வேலை செய்ய. ரெகுலராக வீட்டுக்கு பண்ணுற செலவு இருக்குது பார்த்தியா? வீட்டோட இஎம்ஐ, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, நெட் கனெக்ஷனுக்கான பில்லு, அது போக உன் சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கின்னு என் சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணு. டேட்டா பேக்கோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கு பார்த்தியா? அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்று. என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அங்கே இருக்கணும், உன் ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு செல்ஃபில் தான் இருக்கணும். ஃபங்க்ஷன் இருக்குதோ இல்லையோ, வருஷத்தில் 12 மாதத்துக்கும் எனக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும். அதோட என் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கல்யாணம் வந்ததுன்னு வையன், நீயும் என் கூட வரணும். போகிற வர செலவு, அது போக மொய் வைக்கிறதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும். அதோட எங்கள் வீட்டு சைடு சொந்தக்காரங்க யாராவது வராங்கன்னு வையா, அவங்களுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு போட்டு ஊருக்கு போகும்போது புது செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பணும். வாரத்தில் ஒரு நாள் தான் சண்டே லீவு, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது. அன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அதனால் என்னை வெளியே கூப்பிட்டு சுற்றணும் நாள் ஃபுல்லாக. அதோட அன்றைக்கி ரிட்டன் நைட்டு வரும்போது ஹோட்டலில் தான் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு இடுப்பு வலி, தலைவலி அப்படி இப்படின்னு நான் படுத்துக்குவேன். அதுக்கும் நீ ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் நீ பார்த்துக்க, வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, மதியானத்துக்கு சிக்கன் பிரியாணி செய்வா, மட்டன் பிரியாணி செய்வா?